பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபின் சரித்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். யோபின் சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட முதல் பகுதி பார்த்துட்டோம். அடுத்த 2வது பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல எத்தனாவது யோபின் சரித்திரம் 1வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. இதுல யோபுவோட ஃபர்ஸ்ட் முதல் நாள் நம்ம பார்த்தது என்னன்னா, அவங்களுடைய சம்பத்துகள், குழந்தைகள் எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல குழந்தைகள் கூட ரொம்ப ஒற்றுமையா பிரதர்ஸ் எல்லாம் தன்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு விருந்து வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள்ல 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோபு இந்த மாதிரி விருந்து வைக்கும்போது எதுவும் தவறுகள், அவங்க சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க பேச்சுல எதுலையாவது கடவுளை தூஷிக்கிற மாதிரி ஏதாவது பேச்சு இருந்தா அப்படி அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாங்க தகன பலி யோபு ஒருத்தருக்கும் ஒரு தடவையும் ஒரு 7 பேர் 3 சகோதரிகள் சொன்னோம் இல்லையா. அவங்க செட் ஆஃப் இது ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இந்த பலியெல்லாம் செலுத்தி அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா எப்படி குழந்தைகளை நடத்தணுமோ, எப்படி கடவுள்கிட்ட நடந்துக்கணுமோ, எந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன வருது, ஒரு சீன் மாறுது. இது என்னன்னா, தேவனுடைய சபையில தேவகுமாரனும் வராரு. தேவனுடைய சாத்தானும் வரான். அப்ப சாத்தானை பார்த்தோன்னே கேட்கிறாரு கர்த்தர், என்னடா எங்க இருந்து வர அப்படின்னு. நான் உலகம் பூரா சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சரி சுத்தினு அவரே கேட்கிறாரு, நீ என்ன இது. அவருக்கு அவ்வளோ பெருமை, நம்மளுடைய மகன் யோபு இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரே திரும்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யோபு பத்தி. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற மகன், இவனை மாதிரி ஒருத்தனை நான் அந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான்ட்ட சொல்றாரு. சொன்ன உடனே சாத்தான் சொல்றான், நீங்க அவருக்கு வேண்டிய உலகத்தில் உள்ள எல்லா சொத்தையும் கொடுத்தீங்க, சுத்தி வேலி அடைச்சு அவனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லா விதமான சம்பத்துக்கள், எல்லா விதமான இதையும் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் உங்களை உங்களுக்கு நல்ல உத்தமனா வாழ மாட்டான்? ஒரு நாள் ஒரு தடவை அவனோட எல்லா சொத்துக்களையும் அழிச்சு, அவனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டீங்கன்னா, அப்ப நீங்களே சொல்லுவீங்க, இவனை மாதிரி என்னைய தூஷித்த மனுஷன் யாரும் இல்லைன்ற மாதிரி அந்த சாத்தான் சொல்றான். ஒரு நாள் இப்படி நடக்கும் பாருங்க, நீங்க அப்படி பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்றான் சாத்தான். அடுத்து என்ன நடக்குது, இதுக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு, என்ன நடக்குதுன்றத நாளை பார்ப்போம். அல்லேலூயா.